ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி ஈஸியாக கம்மியான இன்க்ரீடியன்ஸில் சூப்பர் டேஸ்ட்டில் சாஃப்டான கேரமல் எக் புட்டிங் தான். இந்த ரெசிபிக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி அது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா கசப்பேறிடும். ஃப்ளாட்டான பாத்திரம் இல்லைனா பவுலுக்கு இந்த கேரமெல்லை மாற்றிக்கோங்க. இது அப்படியே சீக்கிரமாக செட் ஆகிடும். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். பவுலில் 1 கப் அளவு காய்ச்சின திக்கான பால், 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணுறோம், அதனால் சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. கேரமல் நல்லா செட் ஆனால் அது கல் மாதிரி இருக்கணும், தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது. கேரமல் செட் பண்ண பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ண பேட்டரை ஊற்றி செட் பண்ணிக்கோங்க. இட்லி பாத்திரத்தை தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்டு வச்சு பவுலை அதுக்கு நடுவில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. இட்லி பாத்திரத்தை மூடி 25 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி பாருங்கள், வெந்துருச்சுன்னா தெரியும். நல்லா வெந்ததும் அதை ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கோங்க. சைடு எல்லாத்தையும் நைஃப் வச்சு டீமோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான சாஃப்டான டேஸ்டான கேரமல் எக் புட்டிங் ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா anyone can cook. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.